Previously on Unnoticed. ஹலோ கைஸ், நம்ம இப்படி ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரெட் சிக்னல் போட்டான்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக்கில் அப்படியே வண்டியை போட்டு நம்ம நிறைய விஷயத்தை கவனிச்சிக்கிட்டே இருப்போம். எதை கவனிக்கிறோம் நமக்கே தெரியும், எல்லாத்தையும் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அது என்னென்னா, சில காருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோடாக இருக்கும். ஓகே, அந்த கார் கண்ணாடிக்கு பின்னாடி கோடாக இருக்கும். நம்மளாம் நிறைய பேர் அழடா டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சிருப்போம். ஆனால் டிசைன் கிடையாது. அது ஏன் அது மாதிரி வச்சுருக்காங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ அப்படி நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றி தான் ஷோவே. ஸோ திஸ் மீ அரவிந்த், வெல்கம் டு ஷோ அன்நோட்டிஸ்ட். சரி, இந்த கார் கண்ணாடியில் இருக்க இந்த லைன்ஸ் எதுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். என்ன, ஃப்ரிட்ஜை திறந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுப்பேன்னு நினச்சிங்களா? இந்த கிளாஸை வச்சு தான் இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட்டு. இப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ண இந்த கிளாஸில் இருக்கிற பனிலாம் சீக்கிரமாகவே ஆவியாகியிருக்கும். இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸில் வந்து சில்வர் கலரில் லைன் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் காரணம். அண்ட் அது எதால் செஞ்சுருக்காங்கன்னா, நிக்கல் அதுக்கப்புறம் குரோமியம் மாதிரியான எலிமெண்ட்டில் செஞ்சுருக்காங்க. இதுக்கு பேர் வந்து நிக்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி, அதாவது மின்சாரத்தை தடுக்கிற தன்மை இதுக்கு அதிகம்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் நடக்கிற ஹீட்டிங்கை தான் நம்ம ஜூல்ஸ் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹீட்டிங் மெத்தடை தான் நம்ம அயன் பாக்ஸ் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த செட்டப்பில் இருக்கிற இந்த சுவிட்சை போட்டதுக்கப்புறம் தான் இந்த பேட்டரியிலேருந்து எலக்ட்ரிக் கரண்ட் அந்த நிக்ரோம் ஒயருக்கு போய் ஹீட் ஆனதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருந்த பனிலாம் சீக்கிரமாகவே ஆவியாயிருச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த கிளாஸ் மாதிரி தான் விடிய பனியில் நின்றுட்டு இருந்த நம்மளோட காரும் கூட. அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனி வந்து கிளாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக ஃபாக் ஃபார்ம் பண்ணி விட்டுரும். அந்த ஃபாகை கிளியர் பண்ணுறதுக்கு தான் காரில் டிஃபாகர் அப்படின்ற சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபாகர் அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் அப்போ யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து நிக்ரோம், ஆனால் காரில் பொதுவாக யூஸ் பண்ணுறது சில்வர் அதுக்கப்புறம் செராமிக் மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான். அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து ரியர் கிளாஸ் தயாரிக்கும் போதே வந்து லைன் கோட்டிங் பண்ணியோ இல்லைனா வந்து கிளாஸுக்கு நடுவில் இந்த மெட்டீரியலால் தயாரிக்கப்பட்ட ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம காரில் இருக்கக்கூடிய டீஃப்ராஸ்ட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணதோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்த மாதிரியே பேட்டரியிலேருந்து கரண்ட் பாஸ் ஆகி அந்த ஒயரை ஹீட் ஆக்கும். ஸோ இந்த ஹீட் அந்த பின் கண்ணாடியில் இருக்கிற ஃபாகை சீக்கிரமாகவே இவாப்ரேட் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் நம்ம முன்னாடி இருக்கிற கண்ணாடி மூலிமா பின்னாடி இருக்கிற கண்ணாடி வழியாக பின்னாடி வர வண்டிகளை பார்க்க பெரிய உதவியாக இருக்கும். இந்த டிஃபாகிங் சிஸ்டம் வந்து பின் கண்ணாடியில் இருக்கிறதுனால இதை ரியர் விண்டோ டிஃபாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு நேரம் ஒரு டவுட் வந்திருக்கலாம், அதாவது எங்கள் காருக்கு பின்னாடி மட்டும் அந்த கோடு இல்லையா, அப்போ டிஃபாகர் இல்லையா நீங்கள் கேட்கலாம். சேட்லி எஸ், உங்கள் காருக்கு பின்னாடி வேணால் டிஃபாகர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் காருக்கு முன்னாடி இருக்க கண்ணாடியில் கண்டிப்பாக டிஃபாகர் இருக்குது. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஏசி டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்திட்டு இந்த டிஃபாகர் பட்டன் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் காருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து சூடான காற்று வந்து அந்த ஃபாகை கிளியர் பண்ணி விட்டுரும். அவ்வளோதாங்க. மச்சான் வந்துட்டேன்டா, நீ எங்கே இருக்க? வண்டியா? நானும் அங்கதான்டா இருக்கேன். அங்கே தான் இருக்கியா? டேய், என்ன இடம்டா இது?